Hello guys, welcome to Madri T25. நம்மளோட இப்போ நம்ம ரவிஜி ஷாரன் மேம் இருக்காங்க. ஹலோ மேம், வெல்கம் டு கேவிசி டி. தேங்க் யூ பா. நம்ம உங்களோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சில क्वेश्चंस கேட்க போறேன். கேளுங்க. சின்ன क्वेश्चंस தான். பெரிய क्वेश्चन கூட கேளுங்க பரவாயில்லை. Thank you மேம். ஓகே மேம், நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் எங்க எப்போ? ஆக்சுவலி உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதுல இருந்து தெருவுல சுத்தி கண்டதெல்லாம் சாப்பிட்டு தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எல்லாமே வடையில இருந்து எல்லா ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து நீங்க என்னெல்லாம் இப்ப சாப்பிடுறீங்க அதெல்லாம் தான் நாங்களும் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க தெரியும். அதுல யூடியூப் சேனல்னாலே ஏற்கனவே நிறைய இருக்கும். ஸோ அதுல நீங்க பார்த்த டவுன்ஃபால்ஸ் ஏதாவது அதை ஓவர் கம் பண்ணி வந்தது அதை பத்தி? டவுன்ஃபால்ஸ் எல்லா துறையிலுமே இருக்கு, எல்லா ப்ரொஃபஷன்லயுமே இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆல்மோஸ்ட் 1.5M கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப்கே போனேன். ஸோ இப்போ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இங்க இருக்காங்க, பட் அங்க என்னால பண்ண முடியாம இருந்துச்சு. ஐ காட் ஸ்டக் அப் இன் பெட். உங்களோட ஃபர்ஸ்ட் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வருமா அப்படின்னு பயந்துட்டே சமைச்சு அது எப்படி வந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்றேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி பேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, குக்கிங்ல நம்ம வீட்ல இருந்தே பண்றது. இப்போ நாங்களாம் 90s கிட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த டைம்ல வந்து கேக் எல்லாம் வீட்ல அம்மா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம புதுசா பண்ணும்போது அந்த கேக் பேக்கிங் வந்து கொஞ்சம் பயந்து பண்ணது உண்டு. பட் ஐ எம் a ஹோம் பேக்கர் ஆல்சோ. நீங்க குக் பண்ணதுலயே பயந்துட்டு அதை குக் பண்ணிட்டு ஐயோ நல்லா வந்துருச்சு அப்படின்னு ரெசிபிலாம் வந்து நான் இன்கிரீடியன்ஸ் அப்படியே ஸ்பாட்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்னக்கா செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் கேட்பாரு. ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ட்ரை பண்ணுவோம். அது ஒர்க் ஆகும். ஏன்னா ஆஸ் அ பேச்சுலர், நான் வந்து பேச்சுலரா இருக்கும் போது பிஃபோர் வெட்டிங்லாம் நம்ம ஏதாவது வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி. தேங்க்யூ. அவ்வளவுதான். வேற ஏதாவது 2 கொஸ்டின்